வாயை பூட்ட முடியாதே. திறப்பவர் என்னோடு இருப்பதினால் திறவுகோலை என் கையில் தந்தார். திறப்பவர் என்னோடு இருப்பதினால் திறவுகோலை என் கையில் தந்தார். ஆதியாகமம் 26வது வசனம், அதனுடைய 12வது வசனம், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, போராட்டத்தின் நடுவுல, எதிர்ப்பின் மத்தியில, நெருக்கத்தின் மத்தியில, பாடுகளின் மத்தியில, கண்ணீரின் அனுபவத்துல பல மனிதர்கள் எதிரிட்டு நிற்கிற சூழ்நிலையில நீங்கள் விதைகளை விதைத்து கொண்டிருக்கலாம். உங்களுடைய விதை கண்ணீரின் விதையா இருக்கலாம், நம்பிக்கை உள்ள விதையா இருக்கலாம், எதிர்பார்ப்புள்ள விதையா இருக்கலாம், ஆண்டவரை நம்பி விதைத்த விதையா இருக்கலாம், விடாமுயற்சியுடன் விதைத்த விதையா இருக்கலாம். தேவ சமூகத்துல ஜபத்துல விதைத்த அத்தனை விதைகளும் முளைத்து எழும்பி 100 மடங்கு பலனை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். ஆண்டவர் உங்களை கைவிடுகிற தெய்வம் அல்ல. நீங்க கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடு அறுக்க போறீங்க. ஒரு மகிழ்ச்சியை நீங்க பார்க்க போறீங்க. ஐயோ, இந்த மனிதன் நித்தம் என்னோட யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறானே, ஏன் என்னுடைய முயற்சியை தடுக்கிறான், ஏன் எனக்குரிய ஆசீர்வாதத்தை தடுக்கிறான். இன்றைக்கு ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஆண்டவர் உதவி செய்ய போகிறார். வேலை ஸ்தலத்துல, குடும்பத்துல, சமுதாயத்துல, உங்களுக்கு உரியதுல இன்றைக்கு அநேக மனிதர்கள் தடையிட்டு கொண்டிருக்கலாம். அவற்றை எல்லாம் கர்த்தர் முறித்து உங்களுக்கு 100 மடங்கு பலனை கர்த்தர் தரப்போறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போறார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறீர்கள். 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போறீங்க. ஏன்னா நீங்க விதைச்சதெல்லாம் தேவ சமூகத்துல, தேவனுடைய பாதத்துல, கண்ணீரோடு கூட ஜபத்துல விதைச்சிருக்கிறீங்க. எதிர்ப்பின் நடுவில் நீங்க விதைச்சிருக்கிறீங்க. கஷ்டத்தின் வெளியே சொல்ல முடியாத நிலைமையில நீங்க விதைச்சிருக்கிறீங்க. சூழ்நிலையே இல்ல, அறிகுறியே இல்லாத இடத்துல நீங்க விதைச்சிருக்கிறீங்க. கர்த்தர் அற்புதம் செய்ய போகிறார். பலனை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்வீர்கள். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் 100 மடங்கு பலனடைந்தான் என்று வேதம் சொல்லப்பட்டது போல கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பலனை பெற்றுக்கொள்ளட்டும், பலனை பெற்றுக்கொள்ளட்டும். கண்ணீரோடு விதைத்த விதைகளுக்கு ஆண்டவரே பிரதிபலன் உண்டாகட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.